அண்மை செய்தி. ஆண்டுக்கான பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகளை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. லதா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2026 ஆண்டுக்கான பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. 3 பிரிவுகளின் கீழ் இந்த விருதானது வழங்கப்படும். அதாவது பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் விருதுகள் அறிவிக்கப்பட்டு, அதுவும் முக்கியமாக குடியரசு தினத்தை ஒட்டி அறிவிக்கப்பட்டு விருதுகள் வழங்கப்படும். அந்த வகையில் 2026 ஆண்டுக்கான விருதுகள் பட்டியல், அதாவது யார் யார் என்னென்ன விருதுகளை வாங்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக மத்திய அரசு அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கால்நடை விஞ்ஞானி டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசனுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட இருக்கிறது. மேலும் நீலகிரியை சேர்ந்த குறும்பா ஓவியர் ஆர் கிருஷ்ணாவுக்கும் பத்மஸ்ரீ விருதானது வழங்கப்பட இருக்கிறது. மேலும் கர்நாடகாவை சேர்ந்த அங்கே கவுடா மற்றும் மகாராஷ்டிராவை சேர்ந்த அர்மிட்டா பெர்னாண்டஸ் ஆகியோருக்கு அறியப்படாத நாயகர்கள் பிரிவில் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட இருக்கிறது. மேலும் வெண்கல சிற்பி களியப்ப கவுண்டருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட இருப்பதாகவும் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டுமே குடியரசு தினத்தை ஒட்டி இந்த 3 பிரிவுகளின் கீழ் நாட்டினுடைய உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டு வழங்கப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான 2026 ஆண்டுக்கான விருதுகள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், பொது விவகாரங்கள், குடிமையியல் போன்ற அனைத்து துறைகளிலும் சிறந்த மற்றும் சாதனைகள் சேவைக்கான இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு விருதுகள் என்பது ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதனுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட இருக்கிறது. மேலும் கால்நடை விஞ்ஞானி டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் நீலகிரியை சார்ந்த குறும்பா ஓவியர் ஆர் கிருஷ்ணாவுக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட இருப்பதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அதே போல கர்நாடகாவை சேர்ந்த அங்கே கவுடா மற்றும் மகாராஷ்டிராவை சார்ந்த அர்மிட்டா பெர்னாண்டஸ் ஆகியோருக்கும் அறியப்படாத நாயகர்கள் பிரிவில் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட இருக்கிறது. மேலும் வெண்கல சிற்பி களியப்ப கவுண்டருக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட இருக்கிறது. இதற்கிடையே இந்த ஆண்டுக்கான அந்த பத்ம விருதுகளானது அறிவிக்கப்பட்டு மத்திய அரசு ஆனது அறிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.